சமைக்கலாம், ருசிக்கலாம். இன்றைக்கி நம்ம நெய்ப்பாறை மீன் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம கடாய் வச்சுட்டு கொஞ்சம் கடுகு, வெந்தயம், இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. தக்காளி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட மாங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி மூடி வச்சிடலாமுங்க. மாங்காய், தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. மாங்காவும் தக்காளியும் வதங்கின உடனே இந்த மிளகாத்தூள் ஒரு பெரிய கரண்டி நிறைய போட்டுக்கலாம். பச்சை மிளகாவையும் ஒரு 4 பச்சை மிளகா முழுசாக போட்டுக்கிறேன். வெங்காயம், தக்காளி, மாங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோமுங்க. இப்போ நாம் உப்பு போட்டு புளியும் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் இதில் இவ்வளோ கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மூடி வச்சுருவோம். ஒரு மூடி போட்டு கொதிச்சுட்டு இருக்கிற மாங்காவை எடுத்து இதில் ஊற்றிடலாமுங்க. கொஞ்சமாக தேங்காய் கரைச்சி ஊற்றிக்கலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. எறா வறுவல் ரெடி.